இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 4 படங்கள் வருது. இன்றைக்கி இந்த 4 திரைப்படங்களும் ஒடியே ஆகும். 4ல் 2வது பாஸ் ஆகணும். அப்போ தான் சினிமா துறை ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் சார் நீங்கள் தான் சினிமாவிலே இல்லையே, சமீபமாக வேலை இல்லாமல் இருக்கீங்களே, நீங்கள் எதுக்கு சார் சினிமாவில் 4 படமும் ஓடணும் 2 படம் ஓடணும் அப்படின்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஒரு துறையில் இருந்தவங்க ஓய்வு பெற்றால் அதுக்காக அந்த துறையை நல்லா இருக்கணும்னு நினைப்பது தவறு இல்லையே. அதுக்காக எனக்கு அந்த துறைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முடியாதில்ல. அந்த துறை தானே என்னுடைய 62வது வயது வரை என்னை வாழ வச்சது. கரெக்டாக இன்றைக்கி கன்னி டேட்லேருந்து கணக்கு போட்டால் 18 நாள் தான் இருக்குது 61 வயது முடியறதுக்கு. ஆக இந்த 61 வயது முழுவதும் நான் நினைவு தெரிஞ்ச 18வது வயசுலேருந்து சினிமாவை நம்பி தான் வாழ்ந்தேன். காப்பாற்றிச்சு, சோறு போட்டுச்சு, சொத்து சுகம் தரலை, ஆனால் எனக்கு உயிரை கொடுத்துச்சு. நானும் என் மனைவி சினிமா சாப்பாட்டை சாப்பிட்டோம், உயிர் வாழ்ந்தோம். ஏதோ ஒரு டிஸ்கஷனு, அசிஸ்டன்ட், ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு ரூபத்தில் சம்பாதிச்சோம், ஏதோ வாழ்ந்தோம். வேறு எந்த வேலைக்கும் போறிய நடுவில் என்ன ஒரு 10-15 வருஷம் போர்வெல் பண்ணோம், அவ்வளோதானே. அதனால் சினிமா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். அடுத்து நான் இப்போ ஆன்மீகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போது இந்த வயதில் நான் எனக்கு ஆன்மீகம் தான் அதிகமாக சொல்லுது. ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை, இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது, இறைவன் கொடுக்க மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்வதாக ஒரு வார்த்தை ஒன்று குரானில் வருது. எந்த மரத்திலிருந்து வந்தால் என்ன, எந்த மார்க்கத்திலேருந்து வந்தால் என்ன, அந்த வார்த்தையோட உட்பொருள் எடுக்கணும். ஆக நாம் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய வீரம், நான் உழைச்சேன்டா அதனால தாண்டா நான் இப்படி இருக்கேன்னு சொல்வதெல்லாம் மடமை என்பது என் தாழ்மையான கருத்து. இறைவன் உனக்கு இறக்கப்பட்டு கொடுத்தான். இந்த பிரபஞ்சம் உதவியாக இருந்தது. 10 ஜென்மங்களாக நீ மறுபடி பிறந்து வந்த கர்ம வினைகளோட தொடர்ச்சியோட ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீ பண்ணிட்டு வந்த நல் வினைகள் உன்னை இந்த ஜென்மத்தில் ஓரளவுக்கு வாழ வச்சிருந்து தான் நான் நம்புகிறேன். கர்ம வினைகளின் காரணமாக ஓரளவுக்கு லைஃபே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னிடையே 61 வயது முடிஞ்சு 62 வயது வீட்டில் தான் சும்மா இருக்கேன். காலையிலேருந்து 20 வரைக்கும் சும்மா தான் இருக்கேன். ஏதாவது நூல் படிக்கிறேன், இல்லைனா வீடியோ கேட்குறேன், யூடியூப்பில் ஆடியோ கேட்குறேன். இப்படி தான் லைஃப் போகுது. ஆனால் மனசு நிம்மதியாக இருக்கு. ஏதோ ஒரு கர்ம வினை. அதனால்